நீதிமொழிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. ஆமென். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. ஆமென். அல்லேலூயா. நீதிமான்களுடைய வேரோ அசையாது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Praise Jesus. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்கள் கொடுக்கிற வார்த்தை, ஒரு வார்த்தை எங்கள் வாழ்விலை சொன்னால் எங்கள் வாழ்க்கையை அது மாற்றக்கூடிய வார்த்தையாக அது இருக்கணும் வேண்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தையாக அது இருக்கணும். எங்கள் வாழ்க்கையை விடுதலை தருகிற வார்த்தையாக அது இருக்க வேண்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தையிலே எங்களுக்கு சுகம் உண்டு, உடைய வார்த்தையிலே எங்களுக்கு பலன் உண்டு. உடைய வார்த்தையாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் போது எங்கள் வாழ்க்கையிலே அது ஒரு விடுதலையை தரும், எங்கள் வாழ்க்கையிலே அது ஒரு மாற்றத்தை தரும் ஆண்டவரே. ஆண்டவரத்தில் சொல்லி கேளுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா. உள்ளங்களிலே பாரங்கள் இருந்தால் இந்த பாரங்களை லகுவாய் மாற்றி, உள்ளத்தின் பாரங்களை லகுவாய் மாற்றி ஹல்லேலூயா பேசுகிற தேவன் எங்களோடு கூட ஒரு வார்த்தையின் மூலமாக இடைப்படும். சொல்லி கேளுங்க பார்க்கலாம் ஆண்டவர் சமூகத்துல. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லும் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆமாண்டவரே, எங்களுடைய எண்ணங்களிலே பாரங்கள் இருக்கலாம், உள்ளத்திலே பாரங்கள் இருக்கலாம். எங்கள் பாரங்களை மாற்றுகிறவர், உள்ளங்களை மாற்றி ஆண்டவரே, நம்முடைய வார்த்தை எங்கள் உள்ளங்களுக்குள்ளாக கிரியை செய்யும்படியாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசும். எங்கள் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஓ, நீதிமான்களுடைய வேர் அசையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. நீதிமான்களுடைய வேரோ அது அசையாது. ஓ, வேர் என்பது பார்க்கும்போது நமக்கு அது ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையை அது நம்முடைய வாழ்க்கையிலே அது தருகிறதாக இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அது கிரியை செய்யும் போது அது நம்முடைய வாழ்க்கையிலே அது வேறாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதாக நாம் வாசிக்கிறோம். இந்த உலகம் உண்டாக்கப்பட்டதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்கள் கழித்து நோவாவின் நாட்களிலே ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லும்போது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும்
உத்தமனுமாய் இருந்தான். இப்போ உத்தமனாக இருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் அந்த நாட்களிலே பார்க்கிறார். நோவாவின் காலத்திலே நோவாவை குறித்து நாம் வாசிக்கும் போது அவன் நீதிமானாய் இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அதற்கு அடுத்த அநேக காரியங்களை நாம் வேதாகமத்திலே பார்க்கும்போது ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக அது எண்ணப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். நீதிமான்களை குறித்து ஆண்டவர் அநேக காரியங்களை, அநேக மனிதர்களை ஆண்டவர் நீதிமான்களாக நம்முடைய வேதாகமத்திலே அவர் எழுப்பியிருக்கிறார். நாம் பார்க்கும்போது இப்போ நம்ம ஆபிரகாம் பார்த்தோம், அதுக்கு முன்பாக நோவாவின் காலத்திலே நோவாவை குறித்து நாம் பார்த்தோம். யோபு தன்னுடைய காலங்களிலே அவன் நீதிமானாய் இருந்தான். தாவீது தன்னுடைய காலங்களிலே அவன் நீதிமானாய் இருந்தான். பழைய ஏற்பாடிலே அநேக மனிதர்கள், தேவ மனுஷர்களை நாம் பார்க்கிறோம். அதே போல புதிய ஏற்பாடிலையும் பார்க்கும்போது ஆண்டவர் சகரியா, எலிசபெத், அந்த லூக்கா விசேஷம் முதல் அதிகாரத்திலே அதை வாசிக்கும் போதே முதல் 6 வசனங்களுக்குள்ளாக ஆண்டவர் அங்கே எலிசபெத், சகரியா அவர்களை நீதிமான்களாக ஆண்டவர் அவரை பார்க்கிறார். அதற்கு பின்பாக இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்பை குறித்து வாசிக்கும் போது தேவன் அவர்களை நீதிமானாய் பார்க்கிறதே நாம் வாசிக்கிறோம். இப்போ இயேசு அந்த வழியிலே வரும்போது இயேசு நீதிமானாக நம்மை பார்க்கிறார். அப்போ யார் அந்த நீதிமான்? ரோமர் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்க முடியுமா? ரோமர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆமென். இப்போ இங்க உங்களை பார்த்து நீதிமான்களா அப்படின்னு கேட்டா எத்தனை பேர் உங்களால காரணங்கள் வீட்டு காமிக்க முடியும்? யாரெல்லாம் நீதிமான்? கொஞ்சம் பேருக்கு டவுட் இருக்கு போலயே, சந்தேகங்கள் இருக்குது. வசனத்தை நீங்க திரும்ப வாசிங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையினாலே கிடைக்கிற ரட்சிப்பை பெற்றவர்கள் எல்லாருமே யாரு? நீதிமான் தான். இப்ப சொல்லுங்க, யாரெல்லாம் நீதிமான்? அல்லேலூயா. ஓ, தேவன் தாம் உண்டு பண்ணின மனிதர்களை நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா, நம்ம இந்த உலகத்திலே அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்தெடுத்ததின் நோக்கம், ஆண்டவர் நமக்கு அந்த ரட்சிப்பை நமக்கு இலவசமாக கர்த்தர் நமக்கு அடையாளமாக கொடுத்ததின் நோக்கம், நம்மை அவருடைய ராஜ்யத்துக்கென்ற நீதிமான்களாக மாற்றும்படியாக தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அந்த நீதிமான்களை குறித்து சொல்லும் போது தான் இங்கே வசனம் சொல்கிறது, நீதிமான்களுடைய வேரோ அது அசையாது. எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளும். சங்கீதம், முதல் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அங்கே 2 காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒன்று துன்மார்க்கர், இன்னொரு யாரு? நீதிமான். எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம் தானே. துன்மார்க்கர், நீதிமான், 2 நபர்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டுள்ளது. பாவிகளாய் இருக்கிறவர் துன்மார்க்கர், மற்றவர்கள் நீதிமான்கள் என்று. அப்போ நீதிமான்களுடைய காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது அங்கே சொல்லப்பட்டுள்ளது, நீதிமான் எப்படி இருப்பானா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். பாருங்களேன், எவ்வளவு அடிக்கடிக்கு சொல்றாரு பாருங்க, யாரெல்லாம் நீதிமான் என்பதை ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். பாருங்களேன், பின்பாக பார்க்கும்போது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன், அதுதான் நீதிமான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படியே 6வது வசனத்துக்கு வாங்க. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஓ, நீதிமான்களுடைய வேர் அப்படின்னு சொல்லும் போது நாம் நீதிமான்களுக்குரிய குணாதிசயங்களை நம்முடைய வாழ்விலே கொண்டிருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வேரை அசையாமல் பாதுகாக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. இப்போ நீதிமான்களுக்குரிய குணாதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய வேரை அசையாமல் பாதுகாத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. நம்முடைய குடும்பம் நீதிமானாய் இருக்கும்போது, நம்முடைய குடும்பம் கர்த்தருக்குள்ளே பாதுகாக்கப்படும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தின் வேரை அசையாமல் பாதுகாக்கிறார். நம்ம எங்க வேலை செய்கிறோமோ அந்த வேலை இடங்களிலே கர்த்தர் நம்மை அசையாமல் பாதுகாக்கிறார். நம்முடைய உறவினர்கள் மத்தியிலே கர்த்தர் நம்மை அசையாமல் பாதுகாக்கிறார். நம்முடைய சபையிலே கர்த்தர் நம்மை அசையாமல் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு கொடுத்த சபை தான் இதுன்னு சொல்றவங்க, விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.
அப்போ நீதிமான்களுடைய வேர் இந்த சபையிலே நாட்டப்படும் போது, இந்த சபையிலே அது ஊன்றப்படும் போது, கர்த்தர் நீதிமான்களுடைய வேரை அசையாமல் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீதிமான்களுடைய வேர் அது அசையாது. இப்போ நீதிமான்களை குறித்து வசனம் சொல்லும்போது நீதிமான்களை அநேக இடங்களிலே எடுத்துக்காட்டாக சொல்லும்போது மரங்களை குறித்து தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதாக நாம் வாசிக்கிறோம். இன்னொரு வசனம் கொஞ்சம் சற்று வித்தியாசமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனம். அது சொல்லும்போது, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்களா? சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். இப்போ ஆண்டவர் நீதிமான்களுக்கு கொடுக்கிற அந்த அடையாளம் என்ன? நம்மை தைரியசாலியாக கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே அவர் வைத்திருக்கிறார். அநேக இடங்களிலே ஆண்டவர் அந்த மரங்களோடு கூட நீதிமான்களை எடுத்துக்காட்டாக நமக்கு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகத்திலே நாம் வாசித்தோம், அவர் நீர்க்கால்களின் யாரு? நீதிமான். நீதிமான் எப்படி சொல்றாரு? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு எப்படியா? தன் காலத்திலே. இப்போ எப்பயோ ஒரு இடத்துல, எப்பயோ ஒரு நேரத்தில் இல்ல, தேவையில்லாத நேரத்தில் அல்ல, தன் காலத்திலே தன் தனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படியா கர்த்தர் நீதிமான்களை இந்த உலகத்திலே அவர் தெரிந்தெடுக்கும் போது கர்த்தர் அவருக்கு ஏற்ற வழிகளிலே நாம் நடக்கும்படியாக ஆண்டவர் நம்மை விரும்புகிறதாக நாம் வாசிக்கிறோம். நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரங்கள் எப்படி இருக்குமாம்? அது வேரூன்றி நிற்கும். எப்படி இருக்குமா? அது வேரூன்றி நிற்கும். பாருங்களேன், நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரங்கள் பார்க்கும்போது அநேக புயல் அடிக்கும், காற்று அடிக்கும். அப்போ அதனுடைய வேர்கள் அது ஆழமாய் ஊன்றி இல்லைன்னா என்ன செஞ்சிடும்? அது அது மடிந்து விடும். இப்படிதானே? மடிந்து விடும். இங்க வசனம் அப்படி சொல்லலை. அது எப்படி சொல்லியிருக்கு? நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட அந்த நீதிமான் எப்படி இருப்பானா? தன் காலத்திலே தன் கனியை தருகிற. ஒரு கனி தரணும் அப்படின்னு சொன்னா அந்த வேர் எப்படி இருக்கணும்? நல்ல ஊன்றி இருக்கணும். அப்படித்தானே? கனி தருகிற மரம் வேர் ஊன்றி இருக்கணும். சும்மா மேலாவில் இருக்கிற அந்த மேல் தரையில இருக்கிற அந்த மரங்கள் சரியான கனியை அது தர முடியாது. வேரூன்றி நிற்கிற மரங்கள் தருகிற கனியாக ஆண்டவர் நீதிமான்களை பார்க்கிறதா நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. 3 காரியங்களை குறித்து இன்னைக்கு நாம் தியானிக்க போறோம். நீதிமான்களுடைய வேர் எப்படி இருக்குமாம்? அது அசையாத அஸ்திபாரம் போல இருக்குமாம். நோட் பண்ணிக்கோங்க. நீதிமான்களுடைய வேர் அது அசையாத அஸ்திபாரமாக வேரூன்றி நிற்பதாக நாம் முதலாவதாக பார்க்க போறோம். 2வது காரியம், நீதிமான் வேரூன்றி படருவான். நீதிமான் செய்வானாம்? வேரூன்றி படருவான். முதலாவதாக நாம் சொன்ன காரியம், நீதிமான் அசையாத அஸ்திபாரம் போல வேரூன்றி நிற்பான். அப்புறம் நீதிமான் வேரூன்றி படருவான். 3வதாக நாம் பார்க்க போற காரியம், நீதிமான் வேரூன்றி கனி தருகிறவனாக இருப்பான். 3 காரியங்களை குறித்து நாம் வாசிக்க போறோம். திரும்ப நான் சொல்றேன், நீங்க எழுதுறவங்க எழுதிக்கோங்க. நீதிமான் அசையாத அஸ்திபாரம் போல வேரூன்றி நிற்பான். 2வது காரியம், நீதிமான் வேரூன்றி படருவான். 3வது காரியம், நீதிமான் வேரூன்றி கனி தருவனாக இருப்பான். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. பிலிப்பியர்கள் நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லும்போது அங்கே பவுல் சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அப்படியே நிக்கல, அடுத்து என்ன சொல்றாரு? சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். அப்போ தேவனுடைய அந்த சன்னிதானத்திலே, தேவனுடைய அந்த பிரசனத்திலே நாம் வரும்போது கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். எத்தனை பேர் சொல்லுங்க, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நல்லா சத்தத்தை வைத்து ஆண்டவரை மேன்மைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓசியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 5வது 6வது வசனங்களை நாம் வாசிப்போம். யோசியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். பக்கத்துல உள்ளவங்களை கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, நீதிமான் எப்படி இருப்பானா? லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்க நல்லா பிளஸ் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை வேரூன்றி நிற்க பண்ணுவார். சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவர் உங்களை வேரூன்றி நிற்க பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ வேறு நல்ல ஆழமாய் போன மரங்களை நீங்க பார்த்தீங்கன்னா என்ன செய்ய முடியாது? அவ்வளவு எளிதாக என்ன செய்ய முடியாது? அதை பிடுங்க முடியாது. பார்த்துருக்கீங்களா? வேறு ஆழமாக இருக்கிற மரங்களை என்ன செய்ய முடியாது? அவ்வளவு எளிதாக என்ன செய்ய முடியாது? நாம பிடுங்க முடியாது. இப்போ ஒரு வேர்
சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேப்பமரம் இருக்கிற அந்த வீடு, அந்த மாமரம் நிறையா இருக்கிற அந்த வீடு, தென்னந்தோப்புகள் அதிகமாக இருக்கிற அந்த வீடு. ஏன் சொல்றாங்க? வேரூன்றி பல நாட்களாக பல வருடங்களாக நிற்கிற அந்த மரம் என்னவா மாறிடுது? அது ஒரு முகவரியாக மாறிடுது. பேர் சொல்லி சொன்னா கூட சில நேரம் செய்யாது, அந்த வீடு என்ன செய்ய முடியாது, நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா மரத்தின் பெயரை சொல்லி சொன்னா என்ன செய்ய முடியும்? நம்ம செய்ய முடியும், கண்டுபிடிச்சிடலாம். அப்படித்தானே? அப்போ வேரூன்றி நிற்கிற அந்த மரங்கள் சில நேரங்களில் என்ன செய்ய முடியாது? ஒரு முகவரியாக நமக்கு மாறுகிறதாக நாம் வாசிக்கிறோம். அப்போ வேரூன்றி நிற்கிற அஸ்திபாரம் ஸ்திரமாக இருக்கிற அந்த மரங்கள் என்ன செய்ய முடியாது? நாம் எளிதாக பிடுங்க முடியாது. அது நிறைய கிளைகள் விட்டுருக்கோம், நிறைய கனிகள் கொடுத்துருக்கோம், நிறைய நிழல்களை நம்முடைய வாழ்க்கையிலே அது தருகிறதாக இருக்கும். நாங்கள் இருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா அடிக்கடி என்ன செய்யும்? மழை வரும், வெள்ளம் வரும். நாங்கள் எப்பயும் எதிர்பார்க்காத ஒன்று புயல் என்ன செய்யும்? அடிக்கடி என்ன செய்யும்? நாங்கள் இருக்க வசிக்கிற பகுதியில் வருஷத்துக்கு ஒருக்க, இல்லைன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒருக்க என்ன செய்யும்? வரும். கடந்த சில வருடங்களுக்கு முன்பதாக என்ன செஞ்சது? ஒரு வார்தா அப்படின்னு புயல் வந்தது. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருக்கா? இப்போ சென்னையில் அந்த வார்தா புயல் அது கிராஸ் பண்ணும்போது அநேக மரங்கள் என்ன செஞ்சது? அது விழுந்தது. நாங்கள் நைட்டு அந்த வார்தா புயல் எங்களுடைய வீடு எங்களெல்லாம் கிராஸ் பண்ணி தான் போகுது. நைட் பயங்கர காற்று சத்தம். நாங்களாம் என்ன செஞ்சோம்? ஜன்னல்லாம் மூடிட்டு என்ன செஞ்சோம்? வீட்டுக்குள்ளே நாங்கள் பாதுகாப்பாக இருந்தோம். அந்த டைமில் எங்களுக்கு வந்து இப்போது எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அண்டர் கிரவுண்டில் என்ன செஞ்சுருக்காங்க? எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த நாட்களிலே வயர்டு கனெக்ஷன் தான். அப்போ கரண்ட்லாம் என்ன செஞ்சிருச்சு? கட் பண்ணிட்டாங்க. நாங்கள் என்ன செஞ்சோம்? அடுத்த நாள் காலையில் நல்லா புயல் அடித்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நிதானமான நேரம் வந்தோடனே அடுத்த நாள் காலையில் சும்மா பைக்கில் என்ன செஞ்சோம்? போய் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா அநேக மரங்கள் என்ன செஞ்சது? அது சாய்ந்து கிடந்ததே நாங்கள் பார்த்தோம். எந்த மரம்லாம் அந்த புயல் காற்றை தாங்கினதோ அது என்ன செஞ்சது? நிலைத்து நின்றது. எந்த மரம்லாம் நம்முடைய வேர் அந்த பூமியிலே சரியாக வைக்கலோ அதெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? அது சாஞ்சிட்டதை நான் பார்க்கணும். நான் படிப்பு இதுல இருந்து நம்ம படித்துக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நாம் அசையாத அஸ்திபாரம், அந்த வேரூன்றி நிற்கிற அந்த மரத்தை போல நம்முடைய வேர் இந்த பூமியில இல்லைன்னா என்ன செஞ்சிருவோம்? நாம விழுந்து போயிடுவோம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வேர் அஸ்திபாரம் என்ன இருக்கணும்? அந்த உலகத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்முடைய வேலை செய்கிற இடங்களிலே நம்முடைய அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய அஸ்திபாரம் என்ன செய்யணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்முடைய ஊழியத்திலே வேலை செய்கிற இடங்களிலே என்ன செய்யணும்? அஸ்திபாரம் மிகவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இஸ்ரவேலர்கள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எகிப்திலிருந்து ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவங்களுக்கு கானான் தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு? வாக்கு கொடுத்துட்டார். ஆனா இஸ்ரவேலர்கள் அவங்க பார்வோன் என்ன செஞ்சா? அவங்கள துரத்தி கொண்டே வந்தான். அப்படித்தானே? பார்வோன் அவங்கள விடவே இல்லை. ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு நியமித்த முகவரி எது? ஆண்டவர் நியமித்த முகவரி எது? கானான் தேசம். கானான் தேசத்துல தான் ஆண்டவர் அவர்களுக்கு முகவரியை அவர்களுக்கு வைத்திருந்தார். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் திட்டமிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற தேவனாக நம்மோடு கூட. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீங்க? ஆமென். அப்போ நம்முடைய முகவரி இந்த மதுரை திருநகர் பகுதியிலே இந்த குறிப்பிட்ட அந்த வீதியிலே நமக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்போ ஒரு நம்முடைய குடும்பம் ஒரு நம்ம வசிப்பிடம் ஒரு இடத்துல இருக்குதுன்னா அந்த இடத்துல கர்த்தர் நம்மை வேரூன்றி நிற்க பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. வேரூன்றி கர்த்தர் நம்மை இந்த சபையிலே அவர் நிற்க பண்ணியிருக்கிறார். எவ்வளவு புயல் அடித்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அலைகள் மோதினாலும் நமக்கு எதிராய் யார் வந்தாலும் என்ன செய்ய மாட்டோம்? நம்ம அசையாமல் இருப்போம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சந்தோஷமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடல் இப்படிதான் சொல்லு, புயல் அடித்தாலும் பாடலாமா? புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எனக்கு எவர் எதிராய்? புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எனக்கு எழும்பினாலும் புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே என்கிற அஸ்திபாரம் அவர் தான் நம்பும் கன்மலை. சீயோனிலே என்கிற அஸ்திபாரம் அவர் தான் நம்பும் கன்மலை. மீண்டும் பாடுவோம்.
ஆளை ஓடினார் தேவனை தேடினார் ஆளை ஓடினார் தேவனை தேடினார் எட்டாத உயர்விலே எடுத்தவர் இருத்திடுவார். எட்டாத எடுத்தவர் இருத்திடுவார். சீயோனிலே என்கிற அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர்தான் என்றும் நம் கண்மலை. சீயோனிலே என்கிற அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர்தான் என்றும் நம் கண்மலை. அல்லேலூயா. எவ்வளவு புயல்கள் நம்முடைய வாழ்விலே வந்தாலும், அலைகள் நம்முடைய வாழ்விலே மோதினாலும், நம்முடைய அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியாது? யாருனாலையும் அதை அசைக்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த முதல் காரியத்தை கற்றுக்கொண்டீங்க? ஆமென். அப்போ நம்முடைய அஸ்திபாரம் இந்த உலகத்திலே அது வேறு ஒன்றி மிகவும் நேர்த்தியாக இருக்க வேண்டும். வசனத்திலே மார்க் எழுதின புஸ்தகத்திலே 4வது அதிகாரத்திலே 5 மற்றும் 6 வசனங்களை நான் வாசிக்கும் போது இயேசு அங்கே ஒரு ஓமையை சொல்கிறார். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண்ணில்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. இங்க பாருங்களேன். போதும். இங்க பார்க்கிறோம், அந்த விதை என்ன செய்தான்? மண்ணில்லாத கற்பாறை நிலத்திலே விழுந்தது. அது ஆழமான மண்ணில்லாததினாலே சீக்கிரம் முளைத்தது. பாருங்களேன், இங்க அவசரப்பட்டு என்ன செய்தது? முளைக்குது. யோசிச்சிருக்கீங்களா? கற்பாறையிலே அங்க விழப்பட்ட அந்த விதை, மண் வந்து கீழே வரைக்கும் இல்லை, அதனால என்ன செய்யுது? அவசரப்பட்டு அது முளைக்கிறது. அப்போ வெயில் ஏறின போதோ தீந்து போய் எப்படி செஞ்சிருச்சான்? வேர் இல்லாமல் உலர்ந்து போயிடுச்சு. அப்போ நம்முடைய வேர் இந்த உலகத்திலே அது நாட்டப்படும் போது அவசரப்பட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? நாம் என்ன செய்யக்கூடாது? குரோவாக ட்ரை பண்ணக்கூடாது. நமக்குன்னு ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். குறுக்கு வழியிலே சென்று தேவனுடைய திட்டத்தை மீறி நாம் செயல்பட நினைக்கும் போது நம்முடைய வேர் எப்படி செஞ்சிருமா? அது உலர்ந்து போய்விடும். எப்படி செஞ்சிருமா? அது உலர்ந்து போய்விடும். இங்க பார்த்தோம்ல, வெயில் ஏறின போதோ, பிரச்சனை வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, விஷ்ண காலங்கள் வரும்போது என்ன செஞ்சுச்சான்? அது தீந்து போய் வேறில்லாமல் அது உலர்ந்து போயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே ஆண்டவர் சொல்லும்போது நல்ல கனி கொடுக்கிற மரங்களை ஆண்டவர் நல்லா என்ன செய்கிறார்? உயர்வாக அவர் சொல்லுகிறார். ஆனால் கனி கொடுக்காத சில மரங்களை குறித்து ஆண்டவர் கண்டிக்கிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். நல்ல கனி கூடாத மரங்கள், இப்போ வேறு இந்த உலகத்திலே ஊன்றி நிற்காத சில மரங்களை குறித்து தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். வேறு ஊன்றாத மரங்களை ஆண்டவர் என்ன செய்வாராம்? எத்தனை பேர் வசனத்தை கவனிச்சிங்க? என்ன செய்வாராம்? அவர் வெட்டி போட்டுருவாராம். இப்போ நல்ல கனி கொடுக்கிற மரங்களாக நம்முடைய வாழ்விலே நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அஸ்திபாரம் இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ சாத்தான் சத்ரு நம்ம இந்த உலகத்திலே நம்முடைய வேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம லவ் பண்ணுவானா? அனுமதிப்பானா? உலகத்திலே நம் வேரூன்றி நிற்க சத்ரு நினைச்ச மாட்டான். ஒரு நாளும் நம்ம அதை அனுமதிக்க மாட்டான். சங்கீதம் 2வது சங்கீதம் 2, 3, 4 வசனங்கள் நீங்கள் வீட்டில் போய் அதை படித்து பாருங்க. அவன் என்ன செய்ய மாட்டான்? நம்மை இந்த உலகத்திலே வேரூன்றி நிற்க அவன் விட மாட்டான். ஆனால் 3வது வசனமும் 4வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்களேன். அங்கே அப்படி கிரியை செய்கிற சாத்தானை கண்டு தேவன் என்ன செய்வார்? அவர் நகைப்பார், அவர் தேவன் இகழுவார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்போ தேவன் நம்மை இந்த உலகத்திலே வேரூன்றி நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிற்க செய்யும் போது சாத்தானால் என்ன செய்ய முடியாது? தன்னுடைய தந்திரங்களாலே நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆனால் எப்படி இருக்கணுமா? நம்முடைய வேர் இந்த உலகத்திலே நம்முடைய அஸ்திபாரம் உறுதியாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்க முடியும். 1 சாமுவேல் புஸ்தகம் 20வது அதிகாரம் முழுமையாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இங்கே சவுல் யோனத்தான் அவனுடைய காரியங்களை குறித்து நாம் வாசிக்கும் போது, யோனத்தான் தாவீதோடு கூட மிக ஒரு நெருங்கிய நண்பனாக அவன் இருந்தான். பாருங்களேன், சவுல் அந்த தாவீதினுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நேரமும் என்ன செய்கிறான்? அவன் அழிக்க தான் நினைக்கிறான்.
இப்படிதானே அந்த வசனத்துல நான் பார்க்கும்போது தாவீதின் வேரை எப்படியாவது என்ன செஞ்சிடறோம், இந்த உலகத்தை விட்டு எரிந்து விட வேண்டும் என்று அவன் நினைக்கிறதா நான் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 20வது அதிகாரம் 30வது வசனத்தை யாரோ ஒரு வாசிங்க. அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதே நான் அறியேனோ. அது விட்டுருங்க. 31வது வசனத்தின் இறுதி 2வது பகுதியை பார்க்கும்போது, இப்பொழுதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும். தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மகன். ஆனால் தேவன் அங்கே பார்க்கிறோம், சவுல் தன்னுடைய நாட்களிலே எப்படியாவது தாவீதை அழித்து விட வேண்டும், அவனுடைய ரூட், அவனுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் விட்டு எப்படியாவது தொலைத்து விட வேண்டும் என்று சொல்லி என்ன செஞ்சான், அங்கே அவன் செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஹல்லேலூயா. இப்போ இங்கே வந்திருக்கிற நீங்களும் நானும் யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாரு? நாமெல்லாம் நீதிமான்கள். தேவனால் தன்னுடைய கிருபையினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட நீதிமான்கள். அப்போ நம்முடைய வேறு இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை அசையாத ஒரு அஸ்திபாரத்தோடு கூட கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். நம்மை ஒருபோதும் யாரால் என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. எத்தனை பேரை ஒத்துக்கொள்கிறீங்க? ஹல்லேலூயா. இங்கே 2 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வருஷத்தில் பார்க்கும்போது அங்கே சவுல் அநேக காரியங்களை தாவீதுக்கு எதிராக அவன் செய்து கொண்டே இருக்கிறான். இதுதானே, ஓடி ஓடி ஒளிகிறான் தாவீது. அநேக குகைகளிலும் ஒளிகிறான், மலையில ஒளிகிறான், அந்த குடும்பத்தோடு கூட செய்கிறான், ஓடி போறான், தன்னுடைய சக நண்பர்களோடு என்ன செஞ்சான், ஓடி போய் அநேக இடங்களிலே அவன் ஒளிகிறான். ஆனா தேவன் தாவீதை என்ன செய்தாராம், வர வர தாவீது வளர்ந்தான். ஆனால் சவுலின் குடும்பம் வர வர பலவீனப்பட்டு போனாங்க. யாரை வாசிக்க முடியுமா? அது 2 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். சவுலின் குடும்பம் வர வர என்ன செய்தார்களாம், பலவீனப்பட்டு போனார்கள். அப்போ தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணி, தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்து இந்த இடத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வேர் இந்த உலகத்திலே இருக்கும்போது கர்த்தர் நம்மை அசையாத ஒரு வேராக கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே அவர் வைத்திருக்கிறார். அசையாத ஒரு மரமாக ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தானியேலை குறித்து நாம் வாசிக்கும் போது தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கோங்க. அங்கே பாபிலோன் தேசத்திலே தேசாதிபதிகளுக்கு கணக்கு ஒப்புவிக்கும்படியாக அங்கே ராஜா என்ன செய்கிறான், தரியு ராஜா 3 பிரதானிகளை என்ன செய்யறான், அவன் தேர்வு செய்தான். 3 பிரதானிகளை அவன் தேர்வு செய்தான். 3 பிரதானிகள் ஒருத்தர் தான் யாரு? தானியேல். 3 பிரதானிகளிலே ஒருத்தர் தான் தாவீது. அப்போ அங்கே பார்க்கிறோம், தாவீதோடு அங்கே தானியேலோடு கூட விசேஷித்த ஒரு ஆவி இருந்தது. வசனத்தை பாருங்களேன், 6வது அதிகாரத்தில் இங்கே பார்க்கும்போது அங்கே தானியேலுக்குள் விசேஷித்த ஒரு ஆவி இருந்தது. அது யாருக்கு தெரிஞ்சது? அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சது. இந்த உலகத்திலே நாம் என்ன செய்கிறோம், எப்பயுமே கிறிஸ்தவர்களோடு கூட ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட நம்முடைய பழக்கங்கள் இருக்கிறது இல்லை. நம்ம உலகத்தின் காரியங்களே என்ன செய்கிறோம், உலக மனுஷர்களோடு கூட நாம் தொடர்பிலையும் இருக்கிறோம். அப்போது ஆண்டவர் நம்மை ஒரு விசேஷித்த ஒரு ஆவி உள்ளவர்களாக நம்ம இடத்திலே வைக்கும்போது இங்கே பார்க்கிறோம், ராஜ்யம் முழுவதுமாக அவனை அதிகாரியாக ஏற்படுத்தும்படியாக அந்த ராஜா நினைத்தான். அப்போ அவனோடு கூட இருந்த தேசாதிபதிகள் என்ன செஞ்சாங்க, தானியேலுக்கு விரோதமாக அவனை சிங்கக்கபியிலே போடும்படியான ஒரு சூழ்நிலையை ராஜாவோடு கூட என்ன செஞ்சாங்க, அவர்கள் ஏற்படுத்தினார்கள். வசனங்களை வாசிக்கலாமா? தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம். ராஜா அவன் திட்டமிட்டு இதை செயல்படுத்தலை, அதை ராஜா அவர்கள் திட்டமிட்டு செய்யும்படியாக அவர்களை என்ன செஞ்சாங்க, தூண்டினார்கள். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்யறாங்க, ஒரு ஆலோசனை பண்றாங்க. தானியேலுக்கு விரோதமாக ஒரு ஆலோசனை பண்றாங்க. அதுக்கு அடுத்த வருஷத்துல நீங்க வாசிக்கும் போது ராஜாட்ட என்ன சொல்றாங்க, அந்த தாக்கீது மாற்றப்படாதபடிக்கு நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும். அப்ப யார் பிளான் பண்ணது? யார் பிளான் பண்ணது? ராஜா பிளான் பண்ணல. அவன் தானியேலோடு கூட இருந்த மற்ற பிரதானிகள் என்ன செஞ்சாங்க, அவனை பிடிக்கும்படியாக
அவனை செய்கிறாங்க. ஆனால் பாருங்களேன், தானியேலை சிங்கக்கபில தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் இரவு முழுவதும் ராஜாக்கு என்ன செய்யலை, தூக்கமே வரல. அவன் பார்க்கும்போது 14வது வருஷத்தில் பார்க்கும்போது அந்த நாள் முழுவதும் தானியேல் அவன் ஏற்ற வேளையிலே ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணுறான். அந்த சிங்கக்கபில போடுவதற்கு முன்பதாகவே சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனைவியை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். பாருங்க, அப்படியே எப்படியாவது தானியேலை உள்ள போடாமல் என்ன செஞ்சிடணும், நம்ம காப்பாற்றி விட வேண்டும் என்று சொல்லி அவன் பிரயாசப்பட நான் வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பின்பாக அவருடைய செய்தியை நான் பார்க்கும்போது அவனை என்ன செஞ்சுறாங்க, தூக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவனை சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அப்புறம் அதுக்கப்புறம் சிங்கம் யாரு அவனுக்கு விரோதமாக எழுப்பினார்களோ அவங்கள உள்ள தூக்கி போடுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருச்சு, சிங்கம் அவர்களை வீருண்டது என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நமக்கு விரோதமாக நமக்கு சூழ்ச்சி செய்பவர்களை ஆண்டவர் ஒருபோதும் அனுமதிக்கிறது இல்லை. ஆனால் நம்முடைய வேர் உலகத்திலே கர்த்தர் மேலே அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எதிராக ஒரு சூழ்ச்சியும் எந்த சத்துருவின் கிரியைகளையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக அவர் அனுமதிக்கிறது இல்லை. ஆனால் நம்முடைய அஸ்திபாரம் யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல வேரூன்றி இருக்கணும். கர்த்தர் மேல வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இருக்கக்கூடாது, வெறும் சனிக்கிழமை மட்டும் இருக்கக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் மட்டும் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த அனுபவத்திலே கர்த்தர் மேலே நம்முடைய அஸ்திபாரம் என்ன செய்யணும், உறுதியாக இருக்க வேண்டும். அப்பதான் என்ன செய்யும், நம்முடைய வேர் இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்காக இருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே நிலைநாட்டினார். கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே தம்முடைய அஸ்திபாரத்தின் மேலே நம்மை கட்ட செய்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ ஒரு மரம் நீங்க வீட்டில் வச்சிருக்கீங்க, மரம் கன்று வச்சுட்டு அப்படியே விட்டுருவீங்களா? நம்ம என்ன செய்வோம், எப்போ தண்ணீர் வேணும் என்ன செய்வோம், அதை நீர் பாய்ச்சுவோம். எப்பொழுது அதுக்கு சுற்றி அந்த வரத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதை செய்யணுமா என்ன செய்யணும், அப்போ செய்யணும். அது கனி காய்க்கும் போது செய்யணும். இப்போது தென்னை மரங்கள்லாம் பார்க்கும்போது அதை என்ன செய்யணும், க்ளீன் பண்ணணும். அப்போ தானே க்ளீன் பண்ணால் தான் அதுக்குரிய கனியை கொடுக்கும். அப்போ ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை நிலைநாட்டி இருக்கும்போது, அஸ்திபாரம் ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கிற தேவனாக இருக்கார். எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய ஸ்தானத்திலே நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்மை, நம்முடைய உள்ளங்களை, நம்முடைய உள்ளத்தின் கிரியைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மை சுத்திகரிக்கிற தேவனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 26வது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது அங்கே ஈசாக்கு தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில் என்ன செஞ்சான், அவன் துறவுகளை அவன் என்ன செஞ்சான், திரும்ப என்ன செஞ்சான், அவன் துறை. ஆனால் பெலிஸ்தீர்கள் அந்த கேராருவின் மேய்ப்பர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த துறவையை அவன் வெட்டுவதற்கு அவர்கள் என்ன செய்யல, அனுமதிக்கவே இல்லை. முதல்ல ஒரு துறவை நோன்றான், அதற்கு பெலிஸ்தர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க அனுமதிக்கல. அதற்கு ஏசைக்குன்னு பேரிடுறான், அப்புறம் சித்னா அப்படின்னு பேரிடுறான். அப்புறம் ஆண்டவர் அவனை பலுகி பெருகும்படியான ரெகோபோத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, ஈசாக்கு கர்த்தர் மேலிலே கர்த்தர் பேரில் சார்ந்தவனாக இருந்தான். ஹல்லேலூயா. இப்போ தேவன் வைக்கிற அந்த விசுவாசம், தேவன் மேல வைக்கிற அந்த விசுவாசம், தேவனுடைய திட்டத்தில் நாம் சார்ந்து இருக்கும் போது, தேவனுடைய திட்டத்துக்கு நாம் அர்ப்பணிக்கும் போது, கர்த்தருடைய அந்த அஸ்திபாரத்தின் மேலே நாம் சார்ந்து இருக்கும் போது ஆண்டவர் நம்மை வேரூன்றி நிற்கிற அந்த அஸ்திபாரங்கள் மேல் வளருகிற கனி தருகிற மரங்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிற தேவனாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய திட்டங்களை என்ன செய்யணும், நாம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஆண்டவருடைய திட்டங்களை புரிந்து கொள்ளாமல் நம்முடைய முகவரியை என்ன செய்யக்கூடாது, நம்மை மாற்ற நாம் ட்ரை பண்ணக்கூடாது. முகவரின்னு சொல்றது என்ன, நான் வேற இடத்துக்கு போயிடுறேன், வேற ஊருக்கு போறேன் அப்படிங்கிறத செய்யக்கூடாது. நம்முடைய திட்டங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்து அவைகளை புரிந்து கொண்டு நாம் செயல்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஸோ தேவன் நம்மை ஒரு இடத்திலே நம்மை நாட்டினால், தேவன் நம்மை ஒரு இடத்துல வேரூன்றி நிற்க பண்ணினால் அதை மனிதர்களால் என்ன செய்ய முடியாது, அதை மாற்ற முடியாது. மனிதர்களால் ஒருபோதும் அதை மாற்ற முடியாது. கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை நாட்டி இருக்கிறார். இந்த பகுதியிலே கர்த்தர் உங்களையும் என்னை மாட்டியிருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம், அசையாத அஸ்திபாரமாக கர்த்தரின் பேரிலே வேரூன்றி நாம் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நீதிமான்களுடைய வேர் என்ன செய்யாது, ஒருபோதும் அது அசையாது. இரண்டாவது காரியத்தை குறித்து நாம் பார்க்க போறோம். நீதிமான் வேரூன்றி, இரண்டாவது காரியம் என்ன, படருவான். நீதிமான் எப்படி இருப்பானா, வேரூன்றி படருவான். வசனம் எடுத்துக்கோங்க, சங்கீதம் 80வது சங்கீதம் 8 மற்றும் 9 வசனங்களை யாரோ வாசிங்க. சங்கீதம் 80, 8 மற்றும் 9 வசனங்கள். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இங்க இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அங்கே சொல்லும் போது கர்த்தர் சொல்கிறார்,
அந்த இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் பரவியது. தேசமெங்கும் அது பரவியது. அப்போ கர்த்தர் நம்மை நிலைநாட்டுவதின் நோக்கம் என்ன? நாம் வேரூன்றி படருவதற்காக கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் நிலைநாட்டிருக்க. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒரு இடத்திலே ஒரு அஸ்திபாரத்தோடு கூட நம்மை வேரூன்றி நிற்க செய்வதற்கான காரணம் என்ன? நாம் வேரூன்றி படருவதற்காக. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, இரண்டாவது காரியம் என்ன? நாம் வேரூன்றி படருவதற்காக. முதல்ல நாம் என்ன சொன்னோம்? நாம் அசையாத அஸ்திபாரத்தோடு கூட உள்ள வேரூன்றி நிற்பதற்காக. அப்படித்தானே? வேரூன்றி ஒரு இடத்துல நாம் நிற்பதற்காக கர்த்தர் நம்மை நீதிமான்களாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கார். இரண்டாவது காரியம், கர்த்தர் நம்மை வேரூன்றி படர செய்கிற தேவனாக இருக்கிறார். பக்கத்துல திருப்பி தட்டி சொல்லுங்க, தூங்குறாங்களான்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. வேரூன்றி கர்த்தர் நம்மை படர செய்கிற தேவனாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பார்க்கிறோம். யோபின் காரியங்களை குறித்து நாம் பார்க்கும்போது யோபுவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 7வது வசனம், யோபு தன்னுடைய காரியங்களை குறித்து சொல்லும்போது அங்கே மரத்தை அவர் கோடிட்டு சொல்கிறார். யோபின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்களை வாசிப்போம். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. ஒரு மரத்தை குறித்தாவது ஒரு நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும். அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும். ஒரு நிமிஷம் நீங்க பாருங்களேன். ஒரு மரத்தை செஞ்சுட்டோம், நம்ம வெட்டிட்டோம். இங்க வசனம் என்ன சொல்லுது? அது திரும்ப தழைக்குமா? அடுத்து வாசிங்க. அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும். ஆமென். அழகான ஒரு வசனம் பாருங்களேன். ஒரு மரத்தை குறித்தாவது நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. பாருங்க, யோபு தன்னுடைய காலங்களிலே மிகவும் அதிகமான வேதனையை அவன் உலகத்திலே அவன் அனுபவித்தான். யோபுவினுடைய அந்த வேதனையை நம்ம இங்கே இருந்திருக்கிற யாருமே அனுபவித்து இருப்பீங்கன்னு என்ன செய்ய முடியாது, நம்மளால யாருனாலையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வேதனையை அனுபவித்த அந்த யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும்போது, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்பவும் தழைக்கும். பொதுவாக நம்ம வீடுகளில் உள்ள மரங்களை நாம் வெட்டி போடும்போது என்ன செய்வோம்? திரும்ப தலைக்கிறதுக்காக நம்ம வெட்டுவோம். அது என்ன செய்வோம்? நமக்கு இந்த இடத்துல அது தேவையில்லை அப்படின்னு தான் செய்வோம், ஆனால் நம்ம வெட்டுவோம். ஆனால் இங்கே பாருங்களேன், வசனம் சொல்லுது அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்பவும் தழைக்கும். அதுக்கடுத்து பாருங்க, அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். அதோடைய எப்படி அதோட காரணம் என்ன? எப்படி அந்த இளங்கிளைகள் துளிர்க்கிறது அப்படிங்கறத பற்றி அவர் கீழே சொல்லியிருக்காரு பாருங்களேன். அதன் வேர் படிங்க, அவர் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும். வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் என்ன செஞ்சிருச்சு? அடிக்கட்டைகள் மண்ணில என்ன செஞ்சிருச்சு? செத்துருச்சு. அதுக்கு ஜீவனே இல்லை. ஆனாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும். இளமரம் போல என்ன செய்யுமாம்? அது கிளைவிடும். இதுதான் நீதிமானுடைய அனுபவம். யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அப்போ பாருங்க, நீதிமான்களுக்கு வருகிற வாழ்க்கை என்ன பண்ணப்பட்டுச்சு? மரம் வெட்டி போடப்பட்டது. பாருங்களேன், யோபு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றாரு. அப்படித்தானே? மரம் வெட்டி போடப்பட்டது. இந்த உலகத்துக்கு இருக்கிற காரியங்களை குறித்து நாம் பார்க்கும்போது, நம்ம வேலை செய்கிற இடங்களிலே நமக்கு எதிராக சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அது எழும்பலாம். நம்ம வீட்டுக்கு அருகாமல் இருக்கிற சில சூழ்நிலைகள் நமக்கு எதிராக என்ன செய்யலாம்? அனுமதிக்கப்படலாம். ஆனால் பாருங்க, அந்த சூழ்நிலைகளை கண்டு நாம் என்ன செய்கிறோம்? சில நேரங்களில் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்குறோம். அப்படித்தானே? ஆனால் யோபு அப்படி செஞ்சாரா? என்ன செஞ்சார் பாருங்க, எல்லாமே என்ன செஞ்சிருச்சு? ஜீவன் மட்டும்தான் உலகத்தில் என்னை விட்டு அது போகலை. என்னை விட்டு எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. ஆனாலும் பாருங்க, இளம் மரம் கிளை விடும். ஆனால் பாருங்களேன், தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும். இளமரம் போல கிளைவிடும். பாருங்க, நீதிமானுடைய வாழ்க்கை இப்படிதான். ஆண்டவருடைய அந்த பிரசனம் நம்ம என்ன செய்யாது? ஒருபோதும் நம்மை கைவிடாது. அப்போ தண்ணீர் எங்க கிடைக்குதோ அந்த தண்ணீருடைய வாசனையினாலே ஆண்டவர் பாருங்களேன் எவ்வளவு அழகாக கர்த்தர் நம்மை இந்த சபையில சேர்த்திருக்கிறார். பாருங்களேன், நம்ம விழுந்து போகும்போது நம்மை தூக்கி விடுவதற்கு யார் வராங்க? சபையில் உள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு வராங்க. அப்படித்தானே? இப்போ நம் உலகத்திலே ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் கட்டப்படுவதற்கு ஆண்டவர் யாரை பயன்படுத்துகிறார்? சபை போவதையோ நம்ம கூட இருக்கிற சபைக்கு வருகிற சக விசுவாசிகளை ஆண்டவர் பயன்படுத்தி. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க அநேக நேரங்களில்? ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த தண்ணீரின் வாசனை எங்க கிடைக்கும்? கர்த்தருடைய சபையில கிடைக்கும். அல்லேலூயா.
தண்ணீரின் வாசனை ஆண்டருடைய பிள்ளைகளுடைய வாய்களிலே கிடைக்கும், வார்த்தைகளிலே கிடைக்கும், கர்த்தருடைய ஆவிக்குரிய தலைவர்களுடைய வாய்களிலே கிடைக்கும். இன்னைக்கு கூட நீங்கள் வாசிச்சாங்க, பெண்கள் மீட்டிங் என்ன செஞ்சிருக்கு, இந்த வருகிற 27ஆம் தேதி அவங்க கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு? அந்த தண்ணீரின் வாசனை என்ன செய்யும், யாருக்காவது அது தேவைப்படும். சோர்ந்து போன நிலைமைகளிலே, பலவீனப்பட்ட நிலைமைகளிலே சோர்ந்து போய் இந்த யோபு சொல்றதை போல எல்லாம் என்ன செஞ்சிருக்கோம், செத்து மடிவாயக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது கர்த்தர் அந்த தண்ணீரின் வாசனையை தரும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நீதிமானுடைய வாழ்க்கை போராட்டங்கள் நிரம்பி இருக்கும், பிரச்சனைகள் நிரம்பி இருக்கும். ஆனால் தண்ணீரின் வாசனையை ஆண்டவர் நமக்கு கொடுத்து நீதிமானை வேரூன்றி படர செய்கிற தேவனா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே எசேக்கியேலின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். அங்கே பார்க்கும்போது, அங்கே வேர் திரளான தண்ணீர் கதிரிலே எதிரிலிருந்து அது தன் செழிப்பினாலும் தன் கொப்புகளின் நீளத்தினாலும் அலங்காரமாய் முடிந்தது என்று நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேலின் புஸ்தகம் லீபனோன் மரத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேலின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 7வது வசனம். அப்படியே அதன் வேர் திரளான தண்ணீர்கள் அருகே இருந்ததினால் அது தன் செழிப்பினாலும் தன் கொப்புகளின் நீளத்தினாலும் அலங்காரமாய் இருந்தது. ஆமென். லீபனோன் மரத்தை குறித்து இங்கே ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இந்த லீபனோன் மரம் தான் அப்படியே அந்த அளவுக்கு அதிகமாக வளரும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லீபனோன் மரத்தை குறித்து நாம் பார்க்கும்போது அநேக இடங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீங்க, வேதாகமத்திலே அநேக இடங்களிலே ஆண்டவர் லீபனோன் மரத்தை குறித்து அங்கே கோடிட்டு காட்டுகிறார். நீங்கள் பார்க்கும்போது லீபனோன் மரம் எப்படி செய்யுமா, அது 40 மீட்டர் உயரமாக வளருமா. 40 மீட்டர்னு சொன்னால் உங்களுக்கு புரிய முடியுமான்னு தெரியல. ஒரு 7 மாடியிலிருந்து ஒரு 10 மாடி கட்டிடம் வரைக்குமாக என்ன செய்யுமா ஒரு மரம். பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி நம்ம இந்த ஊர்லேயே எங்கே செய்ய முடியாது, நம்ம உலகத்திலேயே நம்ம பார்த்துருப்போமான்னு தெரியல. ஆனால் இந்த லீபனோன் மரத்தை குறித்து நான் பார்க்கும்போது அது 7 மாடியிலிருந்து, உங்களுக்கு புரியும்படியாக நான் சொல்கிறேன், 7 மாடியிலிருந்து ஒரு 10 மாடி உயரம் வரைக்கும் என்ன செய்யுமா அது வளரக்கூடியதாக இருக்கும். அப்போது அந்த மரம் அவ்வளவு ஹைட்டாக வளரணும்னா என்ன செய்யணும், அதுக்கு அவருடைய வேர் என்ன செஞ்சுருக்கணும், அந்த உலகத்தில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்படிதானே? இல்லைன்னா செய்யும், காற்றடித்தாலும் அது விழுந்துரும். இந்த லீபனோன் மரத்தை குறித்து நான் பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட 1000 வருஷம் ஆளுமா. எத்தனை வருஷமா? 1000 இயர்ஸ் வந்து அதோடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே இருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த நீதிமானை, இந்த லீபனோனை குறித்து அநேக காரியங்களை ஆண்டவர் இங்கே கொடுத்திருக்கிறார். நீங்கள் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சங்கீதம் 92வது சங்கீதம் 12வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல அவன் வளருவான். ஆண்டவர் லீபனோன் மரத்தினுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த படரக்கூடிய அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 104வது சங்கீதம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். அந்த லீபனோன் மரம், லீபனோனை போல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிற தேவனாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த லீபனோனின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த லீபனோன் மரம் எப்படி அந்த வேர் இந்த உலகத்திலே அது ஊன்றி படர்ந்து அது மற்றவர்களுக்கு புரோஜனமாக இருக்கிறதோ, அதே போல கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே வேரூன்றி படர செய்து மற்றவர்களுக்கு புரோஜனமாக இருக்க செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஆண்டவர் உங்களை புரோஜனமாக மாற்றுவார். உங்கள் குடும்பத்திலே ஆண்டவர் உங்களை புரோஜனமாய் மாற்றுவார். உங்கள் வேலை ஸ்தலங்களிலே ஆண்டவர் உங்களை புரோஜனமாய் மாற்றுவார். கர்த்தர் உங்களை இந்த கொடுத்த அந்த ஊழியத்திலே ஆண்டவர் உங்களை புரோஜனமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். இந்த எசேக்கியேலின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்படியே அதன் வேர் திரளான தண்ணீர்கள் அருகே இருந்ததினால் அது தன் செழிப்பினாலும் கொப்புகளின் நீளத்தினாலும் அலங்காரமாய் இருந்தது. பாருங்க, செழிப்பான ஒரு பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த செழிப்பான இடங்களிலே தான் என்ன செய்யுமா அந்த லீபனோன் மரம் வளருகிறதாக நாம் வாசிக்கிறோம். அந்த 6வது வசனத்தில் பாருங்களேன், அதுக்கு முன்பதாக உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, வெளியின் சகல விருட்சங்களிலும் அது மிகவும் உயர்ந்தது, அது துளிர்விடுகையில் திரளான தண்ணீரினால் அது கிளைகள் பெருகி அதன் கொப்புகள் நீளமாயின. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதன் கொப்புகளில் எது இருக்குமா, ஆகாயத்தின் பறவைகள் எல்லாம் கூடு கட்டும். அப்புறம் அது கொப்புகளின் கீழ் வெளியின் மிருகங்கள் எல்லாம் குட்டிகளை போடும். பாருங்க, ஆண்டவர் அந்த லீபனோனின் ஆசீர்வாதங்கள், அந்த பெருகி வருகிற அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த லீபனோனின் ஆசீர்வாதம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே கிளைகள் படர வேண்டும், அங்கே பறவைகள் கூடு கட்ட வேண்டும், நிழலிலே அநேக மிருகங்கள் வந்து குட்டியிட அங்கே ஆண்டவர் அங்கே செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் நம்மை படர செய்வதின் நோக்கம் என்ன? நாம் படரணும். எல்லாருக்குமே விருப்பம் இருக்கா? யாருக்கெல்லாம் அந்த விருப்பம் இருக்கு? ஆமென், ஹல்லேலூயா. நாம் வேரூன்ற வேண்டும், வேரூன்றி படரணும். ஆனால் படருவதின் நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் படருவதின் நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் கர்த்தருக்கு அநேகருக்கு
பயன்படும்படியாக தான் ஆண்டவர் நம்மை படர செய்திருக்கிறார். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீங்க? ஆமென். இப்போ நம்ம படர்றது தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கைக்காக அல்ல, நம்முடைய வயிற்று பசிக்காக அல்ல, நம்முடைய குடும்பத்துக்காக அது மட்டும் அல்ல, சமுதாயத்துக்கு கர்த்தர் நம்மை பிரோஜனமான கருவியாக நம்மை படர செய்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு பிரோஜனமாக கர்த்தர் நம்மை மாற்றும்படியாக தான் கர்த்தர் நம்மை படர செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே வேரூன்றி நிற்ப செய்வதற்கான காரணம் என்ன? நாம் மற்றவர்களுக்கு பிரோஜனமாக இருப்பதற்காக. பக்கத்தவங்களை பார்த்து சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க படர செய்வதற்காக சொல்லிட்டீங்க பாஸ்டர், ஆனா என்ன நான் செழிப்பாக இருப்பதற்காக, நான் என்னுடைய குடும்பம் செழிப்பாக இருப்பதற்காக மட்டும் இல்ல, நான் மற்றவர்களுக்கு பிரோஜனமாக இருப்பதற்காக கர்த்தர் நம்மை படர செய்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே யோசேப்பை ஆண்டவர் அவனுடைய குடும்பத்திலே அவன் முன்குறித்தார். இப்போ 10 பேர் செஞ்சு என்ன செஞ்சாங்க? அவனை குழியில தூக்கி போட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது, அவன் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? குழியில தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்க, எதுக்கு தேவையில்லாம அவனை சாகடிச்சு இவனோட ரத்த பலியை நம்ம சுமந்துக்கிட்டு பேசாம என்ன செய்வோம், நம்ம அவனை விற்று போட்டுடுவோம்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க? விற்று போட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் போது கர்த்தர் எப்படி ஆண்டவர் யோசேப்பை பயன்படுத்தினார்? அவன் போனா கொஞ்ச நாள் சிறைச்சாலையில் இருந்தான், கொஞ்ச நாள் அடிமைப்பட்டு இருந்தான். ஆனா ஆண்டவர் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அவனுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் அவனை உயர்த்தினார். ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு கூட அந்த யோசேப்பை அங்கே கொண்டு செல்வதை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 49வது அதிகாரம் 24வது வசனத்திலே அங்கே யோசேப்பை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அங்கே வசனம் சொல்லுகிறது, அவன் யோசேப்பு கனி தரும் செடி. பாருங்களேன், ஒன்றுக்கும் தேவையில்லை, அவன் நமக்கு ஹெல்ப்பே பண்ணவனா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாங்க. அப்படிதானே, அவனுடைய சகோதரர்கள் அவனை தூக்கி போட்டாங்க. ஆனா பார்க்கிறோம், யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி. பாருங்க, ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க, யோசேப்பை ஒரு கனி தரும் செடியாக ஆண்டவர் அவனை மாற்றினார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே தூக்கி போடப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் வரலாம், ஒதுக்கப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சில நேரங்களில் வரலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு கூட தான் ஆண்டவர் நம்மை அதை செய்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீங்க? ஆனா அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம போகும்போது என்ன செய்வோம், நம்ம சில நேரம் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம். இதுதானே, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போதோ, நாம் நினைக்காத ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்விலே வரும்போது என்ன செய்ய மாட்டோம், அதை நாம் ஒத்துக்கொள்ள மாட்டோம். ஆனால் யோசேப்பு பாருங்களேன், எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுமதித்த தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவனுக்கு உகந்ததாக அவனை மாற்றிக்கொண்டான். பாருங்க, யோசேப்பு கனிதரும் செடியாக அங்கே பார்க்கிறோம். அங்கே நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடியாக பார்க்கிறோம். அங்கே கொடிகள் சுவரின் மேல் படரும். பாருங்களேன், அநேக வில்வீரர் அவன் மனவடிவாக்கி அவன் மேல் எழுதி, அந்த வசனங்களை வீட்டில் போய் நீங்க படிச்சு பாருங்க. யோசேப்பை குறித்து ஆண்டவர் பெரிய நோக்கத்தை அவர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்மை படர செய்வதற்கான நோக்கம் என்ன? ஆண்டவர் நம்மை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றும்படியாக ஒரு திட்டத்தோடு கூட ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கார். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோம், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோ அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோ அல்லேலூயா. மீண்டும் சொல்லுவோம், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோ அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோ அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் என்ன செய்ய போறோம்? உயர்த்தப்படணும்னா நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்திலே நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அங்கே ஈசாக்கு விதை விதைத்தான். ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களை 100 மடங்கு பலன் உள்ளவர்களாக மாற்றினார். இங்க பார்க்கணும், பெலிஸ்தர்கள் அவர் மேல பொறாமை கொண்டார்கள். பாருங்களேன், ஈசாக்கு பார்க்கிறோம், அவன் விதை விதைத்திருப்பான். எத்தனை பேர் அவனுக்கு வேலையாட்களை வச்சிருப்பான்? அந்த ஒரு விதை விதைத்தால் அதனால் வருகிற ஒரு 2 மடங்கு பலன். அப்படித்தானே? இப்போ நம்மளே வீட்டில் வேலைக்கோ இல்லைனா நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம்னா நம்முடைய அந்த அவுட்புட் அப்படித்தானே, நமக்கு வருகிற வெளியே வருகிற அந்த ரிசல்ட்டுக்கு தான் என்ன செய்வோம், நம்ம மேன் பவர், அதாவது நம்ம மனிதர்களை நாம் வைப்போம். அப்போது ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே
தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதற்கேற்ற மனிதர்களை தான் என்ன செஞ்சிருப்பான், வேலையாட்களை வைத்திருப்பான். ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனை 100 மடங்கு. 100 மடங்குனா அவனால் செய்ய முடியுமா? அவனோட மனிதர்களால் செய்ய முடியாது. அப்போ என்ன செஞ்சிருப்பான், பெலிஸ்தர்களை என்ன செஞ்சிருப்பான், அவனுடைய சப்போர்ட்டுக்காக கூப்பிட்டுருப்பான். அங்கே தான் பார்க்கணும், பெலிஸ்தர்கள் மேலே பொறாமை கொண்டார்கள். பாருங்களேன், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அவர் மற்றவர்களுக்கு தெரியும்படியான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்விலே வரும்போது, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்போது, பாருங்களேன், அங்கே ஈசாக்கு பெலிஸ்தர்கள் என்ன செஞ்சிருப்பான், வேலை கொடுத்துருப்பான். இப்படிதானே 100 மடங்கு அறுவடை செய்யும் போது தன்னுடைய வேலையாட்களால் அதை பண்ண முடியாது, மற்றவர்களையும் அவனுடைய கூட்டுருப்பான். அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை படர செய்வதின் நோக்கம் மற்றவர்களுக்கு நம்மை புரோஜனமாய் நம்மை மாற்றுவதற்காக தான் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் படருவதின் நோக்கமே என்ன செய்தான், நம் மற்றவர்களுக்கு புரோஜனமாக இருப்பதற்கு தான். நீ பாருங்க, இங்கே பெலிஸ்தர்கள் அவர்கள் பொறாமை கொண்டார்கள், அவர்கள் எரிச்சல்கள் கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் அவனோடு கூட இருந்து என்ன செஞ்சார், அவனை வல்லவனாக கர்த்தர் அவனை மாற்றினார். ஹல்லேலூயா. குடும்பத்திலே சொற்கள் இப்படி வரலாம், நமக்கு நெகட்டிவான சொற்கள் நம்முடைய வாழ்விலே வரலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மை முன்குறித்ததின் நோக்கத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 காரியங்களை குறித்து நான் படிச்சிருக்கிறோம். இன்னும் 1 காரியத்தை குறித்து நான் வாசிக்க போறோம். 1, அசையாத அஸ்திபாரமாகிய அந்த வேரூன்றி நிற்கக்கூடிய அனுபவத்தை ஆண்டவர் நீதிமான்களுக்கு அவர் தருகிறார். 2வது நாம் படிச்சது, வேரூன்றி கர்த்தர் நம்மை படர செய்வார். ஹல்லேலூயா. இப்போ வேரூன்றி படர செய்வதின் நோக்கம் என்ன, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. இதே போல இன்னொரு காரியத்தை குறித்து நாம் பார்ப்போம், வேரூன்றி கனி தருபவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஏசாயாவின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஆமென். உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். யாக்கோபு வேர் பற்றி, பாருங்களேன், நம்முடைய வேர் இந்த உலகத்திலே பற்றலனா என்ன செய்ய முடியாது, நம்ம கனி தருகிற மரங்களாக நாம் மாற முடியாது. இங்கே யாக்கோபை குறித்து சொல்லும்போது, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் நீதிமான்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன, கர்த்தர் நம்மை கனியுள்ள மரங்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிற தேவனாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம வீட்டிலேயே ஒரு மரம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எதுக்காக வைப்போம், அதுலேருந்து ஏதாவது ஒரு பலன் பெறணும், இப்படிதானே, ஒரு பலன் பெறணும். இப்போது மாந்தோப்பு மற்ற தோப்புகள்லாம் பார்க்கும்போது நிறைய மரங்கள் கன்றுகளை என்ன செய்வாங்க, மரக்கன்றுகளை நடுவாங்க. அப்போ என்ன செய்யும், 100ல் 1-2 மரங்கள் என்ன செய்யாது, வளரும், என்ன செய்யாது, அது கனி கொடுக்காது. அப்போ அந்த தோட்டக்காரன் என்ன செய்வான், நல்லா கனி கொடுக்குற மரங்களை என்ன செய்வான், நல்லா கனி கொடுக்குற மரங்களை நல்லா கவனிப்பான். பார்த்துருக்கீங்களா? நம்மளே இப்படி தானே செய்வோம், நல்லா கனி கொடுக்குற மரங்களை நல்லா தண்ணி ஊற்றி அதோடைய பூச்சிகள் எதுவும் அதை அணுகாதபடி என்ன செய்வோம், அதை பாதுகாப்பான். ஆனால் கனிகூடாத மரத்தினுடைய நிலைமையை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கனிகூடாத மரம் என்ன செய்யும், தோட்டக்காரனுடைய கண்களிலே அது இருக்காது, இருக்குமா, அது இருக்காது. அவனுடைய கண்களிலே அது மறைவாக இருக்கும். அப்போ கர்த்தர் நம்மை உலகத்திலே வேரூன்றி நிற்க பண்ணி நம்மை படரச் செய்வதின் நோக்கத்தை நாம் செய்தால் மட்டுமே நாம் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் நம்மை கனியுள்ள மரங்களாக நம்மை பார்க்க தான் கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். இப்போ தோட்டக்காரனுடைய நோக்கம் எப்படி கனியுள்ள மரங்களை குறித்து தான் இருக்கிறதோ, அதே போல கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு கனி தருகிற மரங்களாக இருப்பதற்காக தான் கர்த்தர் நம்ம மேல நோக்கமாக இருக்கிறார். எத்தனை பேர் அந்த பாயிண்டை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இப்போ கனி இல்லைன்னா என்ன செய்யுது, அந்த மரத்துக்கு ஒரு மதிப்பு இல்லை, அப்படிதானே, மரத்துக்கு ஒரு மதிப்பு இல்லை. இப்போ கனி தருவ மரத்தை உண்டாக்குவதின் மரம் நடுவதற்கு நோக்கமே அது கனி தருவதற்காக இருக்கப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நம்ம ஏற்கனவே படித்தோம், கனி கூடாத மரங்கள் என்ன செய்யப்படும், வெட்டுண்டு, அவ்வளோதான், வெட்டுண்டு என்ன செய்யும், அக்கினியிலே போடப்படும். அப்போ கனி என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களுக்கு எப்படி நாம் கர்த்தரை பிரதிபலிக்கிறோம், எப்படி நாம் கர்த்தரை பிரதிபலிக்கிறோம். ஆண்டவருடைய கனி நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆவியின் கனிகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை குறித்து நாம் எப்படி சாட்சியாக நாம் வாழுகிறோம், கர்த்தரை நாம் இந்த உலகத்திலே எப்படி பிரதிபலிக்கிறோம் என்பதுதான் கனி. எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க? அல்லேலூயா. கனின்னு சொன்னோடனே ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம முந்தின பாயிண்ட்டுக்கு வரக்கூடாது, நம்ம மற்றவர்களுக்கு பிரோஜனமாக இருக்கணும்னு கிடையாது. இங்கே ஆண்டவரை பிரதிபலிக்கிற ஒரு கனியுள்ள மரமாக கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும். 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே
சங்கீதம் 1 சங்கீதம் 3வது வருஷத்துல அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து தன் காலத்திலே தன் கனியை தருகிற. இந்த வசனத்தை குறித்து நம்ம ஏற்கனவே நம்ம தியானிச்சிட்டோம். இப்போ தன் காலத்திலே தன் கனியை தருகிற மரமாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. இப்போ நாம் எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு சாட்சியாக ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிற கனியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அந்த ஆத்தும பாரத்தோடு கூட. நீங்கள் வீட்டில் போய் படிங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 7வது வசனம் 11வது வசனத்து வரைக்கும் வாசிக்கும் போது கர்த்தர் தம்மை ஜீவ பலியாக இந்த உலகத்திலே அவர் தம்மை படைத்தார். இது நோக்கம் என்ன? நம்மை இந்த உலகத்திலே தெரிந்து கொள்வதற்காகவும் நம் மூலமாக அநேகர் இந்த உலகத்திலே ஆண்டவரை அறிவதற்காகவும் தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த கனி தருவதின் நோக்கம் என்ன? நாம் வேறு ஊன்றி படரி இந்த உலகத்திலே பரவி வருவதற்கான நோக்கம் என்ன? அந்த கனியுள்ள ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்வதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சாட்சி நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமான ஒன்று. கர்த்தரை நாம் முகங்களிலே, நம்முடைய செய்கைகளிலே, நம்முடைய கிரியைகளிலே பிரதிபலிப்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும். எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே நமக்கு தெரியும், அப்படித்தானே? நம்ம எல்லாருக்குமே இந்த சத்தியம் நம்முடைய வாழ்விலே அது தெரியும். ஆனால் கர்த்தர் நம்மை வேரூன்றி கனி தருவான் அப்படின்னு சொல்வதின் நோக்கம் என்ன? நாம் கர்த்தரை பிரதிபலிக்க வேண்டும். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த ஆத்தும பாரத்தோடு கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்த அந்த நன்மையை மற்றவர்கள் சொல்லி அதன் மூலமாக அந்த கனியை ஆண்டவருக்கென்று நம்மை படைப்பது தான் ஆண்டவர். இந்த அந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நீங்கள் பார்க்கும்போது மெலிந்த வேர் அப்படின்னு எப்படி இருக்கும்? அது இந்த பூமியில் உள்ள என்ன செய்யாது, அது உள்ளே போகாது. ஆனால் உறுதியான வேர் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்வில் இருக்கும்போது கர்த்தர் நம்மை கனியுள்ள மரங்களாக அது மாற்ற முடியும். இந்த உலர்ந்த வேருள்ள அந்த செடியையோ அந்த மரத்தை நாம் குறித்து பார்க்கும்போது என்ன செய்யும்? அது காற்றடித்தால் அது உளுந்துடும். அந்த மண்ணினுடைய அந்த சத்துக்கள் என்ன செய்யாது, அது சரியாக எடுக்காது. அப்போது வாழ்க்கை என்ன செய்யும்? சிறிது காலம்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அது என்ன செய்யாது, அது சரியாக வளராது. ஆனால் ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறுதியான அஸ்திபாரத்தோடு கூடிய அந்த வேர் என்ன செய்யாது, காற்றடித்தாலும் என்ன செய்யாது, அது விழாது. இதனை மண்ணினுடைய அந்த சரியான சக்தியை என்ன செய்யும், அது எடுத்துக்கொள்ளும். அப்போ ஆண்டவரோடு கூட ஆண்டு பிரசனத்தில் இருந்து அவருடைய வசனத்தினுடைய அந்த சாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே உறுதியான வேறுடைய கனிதருகிற படர்ந்த மரங்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். எத்தனை பேர் அதை கற்றுக்கொண்டீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனங்களை அநேக முறை நீங்க தியானிச்சிருப்பீங்க. ஆனால் கர்த்தர் நம்ம வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்திலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய வேரோ ஒருபோதும் அசையாது. புயல் அடித்தாலும் மழை பெய்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அலைகள் நமக்கு எதிராக எழும்பினாலும் கர்த்தர் நம்மை அவைகளின் ஊடாய் அசையாத மரமாக கர்த்தர் நம்மை மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி நாம் இருக்கடங்களிலே எழும்பி நின்று 3 காரியங்களே நீங்க வீட்டில் போய் அதிகமாக நீங்க தியானிங்க. ஹல்லேலூயா. அசையாத அஸ்திபாரம் உள்ள அந்த வேரூன்றி நிற்கிற அந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வேரூன்றி படருகிற மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிற மரமாக கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும். உலகத்துக்கு பிரயோஜனமாய் நாம் இருக்க வேண்டும். 3வதாக கர்த்தருக்கு கனி தருகிற அந்த மரமாக. ஹல்லேலூயா. வேரூன்றி கனி தருகிற கர்த்தருக்கு பிரயோஜனமான ஆண்டவரை பிரதிபலிக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய திட்டங்களை செயல்படுத்துகிற ஒரு ஹல்லேலூயா மகனாக கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும். நல்லா சொல்லி கேளுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லே. நல்ல சத்தத்தை வைத்து பாடுங்க பார்க்கலாம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும்.
அடைய அல்லேலூயா. அசையாத மரமாக கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே, கனி தருகிற மரமாக என்னை நீ மாற்றும். ஆண்டவரே, மலருகிற மனமாக என்னை நீர் மாற்றும். உலகத்திலே வேரூன்றி நிற்கிற அசையாத அசையாத ஹல்லேலூயா உண்மையிலே உள்ள அந்த அஸ்திபாரத்தோடு கூட இந்த அசையாத மரமாக கர்த்தர் எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, சொல்லி கேளுங்க பார்க்கலாம், சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களை மாற்றுகிறார், அவர் உங்களை மாற்றுகிறார், அவர் உங்கள் சிந்தையை மாற்றுகிறார், அவர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறார், அவர் உங்கள் பாரத்தை மாற்றுகிறார். கர்த்தருக்கு விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து நல்ல ஆவியிலே நிறைந்து ரக்கா பாபா ஷாதாலா ராகாதா நிகவா ஷாதாலா ராதா கரதாலா ராபா. ஓ சிறைச்சாலை உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாம் உயர்த்தும் போது இயேசுவே இயேசுவே உன் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உன் நாமமே உயரணும். அல்லேலூயா. அர்ப்பணித்து சொல்லுவோம். நீதிமானுடைய வேரே அவர் அசையாமல் பாதுகாக்கிறார். நீதிமானுடைய வேரே புயலடித்தாலும் காற்றடித்தாலும் அசையாமல் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். நம்மை படர செய்கிற தேவனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தரின் மேல் ஒரு அஸ்திபாரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ஒரு சாத்தானின் கிரிகளும் நம்மை அணுகாது. ஒரு சத்துருவின் கிரியும் கர்த்தர் நம்மை அணுகாமல் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். மிகுந்த பலன் கொடுக்கிற மிகுந்த கனியுள்ள சாட்சியான வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு சூத்திரிக்கும். எல்லாம் ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுப்பான். ஆண்டவரே, நான் மிகுந்த பலன் கொடுக்கிற ஆமேன். அதற்கென்று தான் அப்பா இந்த நீதிமானா மாற்றினீங்க. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. அறிக்கை பண்ணும்போது பரலோகத்தின் தேவன் கேட்குறாரு, இவ்வளோ நேரம் நான் கேட்ட வசனத்தின்படி வாழ ஆண்டவரே நீங்கள் என்னை வேறு ஊன்றி ஆமேன் ஆண்டவரே அப்பா பரவும்படியாகவும் ஆண்டவரே கனி கொடுக்கும்படியாகவும் இந்த சபையில் கொண்டு வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எனக்கு தானே அல்ல ஆண்டவரே, நாங்கள் அநேகருக்கு கனி கொடுக்கிறவர்களாக வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன். எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் வாய் திறந்து சொல்லுங்க. பரலோகம் அங்கீகரித்த ஆண்டவர் அதை பலன் தருகிறவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் எங்களை ஆளுகை செய்யுங்க. உங்களுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறணாப்பா, எங்கள் சபையின் மூலம் நிறைவேறணும். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே அநேகருக்கு பலன் கொடுக்கிறவர்களாக வாழ கேட்ட வசனத்தின்படி ஆண்டவர் எங்களை வேரூன்றி ஆண்டவரே அப்பா எங்களை கனி கொடுக்கும்படியாக பரவி படரும்படியாக வைத்த அந்த பரலோக நோக்கம் நிறைவேறணும். இயேசுவின் நாமத்தினால அதற்கு விரோதமான எல்லா பொல்லாத சாத்தானின் கிரியைகளை கடிந்து கட்டி வெளியேற்றி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய சபை அப்படியாய் மாறும்படியாய் ஆண்டவரே நீங்கள் கிரியை செய்வோருக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், உடைய பாதப்படியில் படைக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.